ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. இன்றைய இலவச வரன்கள் பெயர் சிந்தியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஆரியா ஒர்க் வந்து ப்ளவுஸு, சுடி இந்த மாதிரி கிளாத்ஸ்க்கெலாம் வந்து ஆரியா ஒர்க் போடுறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களும் வந்து வீட்டோட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறதாகவும், ஓரளவு சாதாரண குடும்பத்து மணமகனாக இருந்தாலே போதுங்க, அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து ஏதாவது ஒரு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோடைய ஃபேமிலி ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்க தான் பார்த்துக்கணுங்கிறதும், ஸோ இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ராணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவரும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. வீடும் வந்து ஓட்டு வீடு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணுங்க. ஜாதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருந்தால் ஓகே. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இப்பயும் இவங்களை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இவங்க வந்து மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.